Hi, hello and welcome friends. You are watching Tamil DriveSpark and it's me Giri. We are once again back at NMW Performance Racing Garage. இங்க வந்து நம்ம ST500 ப்ராஜெக்ட்டோட வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா நம்ம ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் உடைய 410cc இன்ஜினை வந்து 500cc மாடிஃபை பண்ணிட்டு இருக்கோம். And here we are to shoot the third episode. Yes, இதோட ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் எபிசோட் ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனல்ல பப்ளிஷ் ஆயிருக்கு. யாராவது மிஸ் பண்ணியிருந்தாக்கா கண்டிப்பா தமிழ் DriveSpark யூடியூப் சேனல் லாகின் பண்ணி பாருங்க. கூடவே அந்த வீடியோஸோட லிங்க்ஸை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போஸ்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணவனுக்கு ஒரு சின்ன குயிக் சம்மரி. ஸோ ப்ரீவியஸ் எபிசோட்ஸில் வந்துட்டு இந்த இன்ஜினில் என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸை யூஸ் பண்ண போகிறோம், ப்ளஸ் இதோட கியர் பாக்ஸ் அசம்பிளி பற்றி காமிச்சிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கனாக்கா இந்த இன்ஜினோட கம்ப்ளீட் அசம்பிளியை பார்க்க போகிறீங்க. ஸ்டார்டிங் வித் கிளச் பிளேட் அசம்பிளி பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம கிளச் பிளேட் அசம்பிளியை பற்றி பார்க்க போகிறோம். கிளச் பிளேட் அசம்பிளியை பார்க்கறதுக்கு முன்னால் உங்களுக்கு இன்ஜினில் இருக்கிற சில இன்டர்னல்ஸை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது வந்துட்டு ப்ரைமரி கியர். அதுக்கு மேலே இருக்கிற ஒரு கியர் மூலிமா அந்த செயின் மூலிமா வந்துட்டு இந்த ஆயில் பம்ப் மேலே இருக்கிற அந்த ஸ்ப்ராக்கெட்டில் ரொட்டேஷனல் ஆகும்போது ஆயில் பம்பாகி உங்களுக்கு வந்துட்டு இன்ஜினோட இன்டர்னல்ஸ் வந்துட்டு லுப்ரிகேஷன் ஆகும். அதே மாதிரி இது வந்துட்டு கியர் செலக்டர். இது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு கியர் பாக்ஸோட இன்னொரு எண்ட். இதோட கீழ் பக்கத்தில் தான் கியர் பாக்ஸை வந்துட்டு நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கோம். நீங்கள் லாஸ்ட் எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அசம்பிளி ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் அந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இப்போது நம்ம கிளச் பிளேட்டை அசம்பிள் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு காட்டுறேன். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஸ்டாக்கில் இருக்கிற பிளேட்ஸ், ஃபைபர் பிளேட்ஸ், ஸ்டாக்கில் இருக்கிற ஃபைபர் பிளேட்ஸ். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா இது வந்துட்டு நம்ம NMW உடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபைபர் பிளேட்ஸ். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டராகவும் மோர் கிரிப்பியராகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த பிளேட்ஸை வந்துட்டு நம்ம ஹப்பில் அசம்பிள் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்துட்டு கிளச் ஹப். இது ஆல்ரெடி ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு 6 ஃபைபர் பிளேட்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 5 மெட்டல் பிளேட்ஸ் இருக்கும். ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணோம்னாக்கா இதில் ஆல்ரெடி ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்குது. அது மேலே ஃபர்ஸ்ட் கோஸ் ஃபைபர் பிளேட். இப்போது ஃபைபர் பிளேட்டில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா க்ளீனாக இருக்கும். இதில் வந்துட்டு எந்த ஒரு க்ரூஸும் இருக்காது. ஸோ நீங்கள் அதை வந்துட்டு ஈஸியாக போட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்டீல் பிளேட்டை போடணும். ஸ்டீல் பிளேட்டில் வந்துட்டு உங்களுக்கு க்ரூஸ் இருக்கும். அதனால இந்த க்ரூவை மேட்ச் பண்ணி நீங்கள் வந்துட்டு பொறுமையாக மேட்ச் பண்ணி அந்த ஸ்டீல் பிளேட்டை வந்துட்டு நீங்கள் போடணும். ஸோ அதே மாதிரி ஸ்டீல் பிளேட்டுக்கு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபைபர் பிளேட் போடணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் எதுவும் இல்லாதனால நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அதை ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் கோஸ் மெட்டல் பிளேட். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்கள் எல்லா 6 பிளேட்ஸ் அண்ட் 5 பிளேட்ஸை வந்துட்டு நீங்கள் இன்செர்ட் பண்ணுற வரைக்கும். ஸோ இப்போ இந்த எல்லா கிளச் பிளேட்ஸையும் வந்துட்டு நம்ம ஹப்பில் வந்துட்டு அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ இதை அசம்பிள் பண்ண பிறகு இந்த க்ரூஸ் எல்லாம் ஒரு சைடாக வச்சுக்கோங்க. அது ஏன் நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு இந்த பிளேட்டை வந்துட்டு நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ இது ஒரு பக்கம் வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா கிளச் பெல்லில் எப்படி அசம்பிள் பண்ணுறது பார்க்கலாம். இதுதான் வந்துட்டு கிளச் பெல். இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ஜினில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னால் இது இருக்கும். இது வந்துட்டு நீங்கள் இதில் போட்டுட்டு அது மேலே இந்த கிளச் பெல்லில் வந்துட்டு நீங்கள் உட்கார வைக்கணும். ஸோ பொறுமையாக உட்காருங்க. எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். ஸோ இது உட்கார வைக்கும்போது நீங்கள் கூட நோட் பண்ண வேண்டியது இந்த கியரில் வந்துட்டு அது செலக்ட் ஆகணும். ஆனால் அதுதான் வந்துட்டு உங்களுடைய கிளச் பெல்லும் அது வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது ரன் ஆகும்போது தான் உங்களுக்கு கீழே வந்துட்டு இந்த கிராங்க் ஷாஃப்ட்டு வந்துட்டு ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ இதை வச்சப்புறம் அதில் வந்துட்டு ஒரு புஷ் இருக்கும். அந்த புஷ்ஷை வந்துட்டு நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ பொறுமையாக அந்த புஷ்ஷை ப்ளேஸ் பண்ண அப்புறம் நீங்கள் அசம்பிள் பண்ண கிளச் பிளேட் ஹப்பை வந்துட்டு நீங்கள் பொறுமையாக உட்கார வைக்கணும். இதில் உட்கார வைக்கும்போது நீங்கள் கவனிக்க வேண்டியது இதில் வந்துட்டு உங்களுக்கு டீட்ஸ் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு இதுலேயும் டீட்ஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டு மேட்ச் பண்ணணும். கூடவே வந்துட்டு இந்த க்ரூவும் வந்துட்டு பெல் இருக்கிற க்ரூவில் மேட்ச் பண்ணி பொறுமையாக உட்காருங்க. ஸோ இப்போ வந்துட்டு இதில் ப்ளேஸ் ஆயிடுச்சு. ஸோ பிளேஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. க்ரூஸும் அப்புறமா இந்த கியர் பாக்ஸில் உட்காந்துக்கிறது கரெக்டாக இருக்கான்னு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு சின்னதாக ஒரு வாஷர் இருக்குது. அந்த வாஷர் இது மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு அந்த டீத்தை பார்த்து அந்த வாஷரில் கூட டீத்ஸ் இருக்கும். அதை பார்த்து ப்ளேஸ் பண்ணிட்டு இந்த நெட்டை போட்டு நம்ம டைட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ இதுதான் கிளச் பிளேட்டோட அசம்பிளி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸில் என்னென்ன அசம்பிளி பண்ண போகிறோன்றது தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க.
ஸோ இப்போ இந்த இன்ஜின் அசம்பிளிங் ப்ராசஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் முடிஞ்சினே வருது. இந்த ஸ்டேஜில் நான் உங்களுக்கு வந்துட்டு சில விஷயங்கள் அதே மாதிரி சில பார்ட்ஸை வந்துட்டு காமிக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது முக்கியமாக நீங்கள் ஆல்ரெடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இதில் வந்துட்டு இந்த 499cc பிக் போர் அண்ட் பிக் பிஸ்டன் ஆல்ரெடி இதில் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே நீங்கள் நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த சிலிண்டரில் வந்துட்டு நம்ம NMW உடைய பர்ஃபார்மன்ஸ் வேல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு ஒரு பிகர் சைஸான வேல்ஸ். ஸோ இதுதான் NMW பர்ஃபார்மன்ஸோடைய பிகர் சைஸ் வேல்ஸ். இதில் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கே பெருசாக இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு இன்டேக் வேல்வ். இது வந்துட்டு உங்களுக்கு 39.5 mm இருக்குது. அதே மாதிரி பக்கத்துலேயே சின்னதாக இருக்கிறது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாஸ்ட் வேல்வ்னுவாங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு 36.5 mm இருக்குது. ஸோ இந்த வேல்வ்ஸ் தான் நம்ம வந்துட்டு இந்த ஹெட்டில் இன்ஜெக்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இது சிலிண்டரோடைய கவர் இங்கே இருக்குது. ப்ளஸ் இது வந்துட்டு வேல்வ் ஸ்ப்ரிங்ஸ், அப்புறமா இது வந்துட்டு டைமிங் செயின். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் பார்க்கும்போது இதுதான் கேம்ப் ஷாஃப்ட். நான் ஃபஸ்ட் எபிசோட்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், இதில் 2 விதமான கேம்ப் ஷாஃப்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு வித் டிகம்ப்ரெசர் அண்ட் இன்னொன்று வந்துட்டு வித்தவுட் டிகம்ப்ரெசர். ஸோ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் வந்துட்டு வித்தவுட் டிகம்ப்ரெசரை யூஸ் பண்ணுறோம். இது வந்துட்டு ஹை லிஃப்ட் கேம்ப் ஷாஃப்ட் தான். ப்ளஸ் இது கூட வந்துட்டு இந்த கேம் லாப்ஸில் வந்துட்டு உங்களுக்கு டியூரேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால என்ன யூஸ்ன்றது வந்துட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வித்தவுட் டிகம்ப்ரெஸ் தான் இந்த ப்ராஜெக்ட்டில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் தான் பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸ் இந்த இன்ஜினில் நம்ம அசம்பிள் பண்ணக்கூடியது. கூடவே இந்த 4 ஸ்ட்ரோக் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன கிளிம்ஸில் நான் ஒன்று சொல்கிறேன். ஸோ இது வந்துட்டு இப்போ பிஸ்டன் வந்துட்டு டாப் டெட் சென்டரில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோடைய இன்டேக் தான் வந்துட்டு உங்களுடைய ஃபஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ அதாவது என்ன ஆகும்னாக்கா பிஸ்டன் வந்துட்டு உள்ளே போகும். ஸோ அது உள்ளே போகும்போது உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும், இதில் வந்துட்டு இந்த இன்டேக் வேல்வ் வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு மிக்சர் ஆஃப் ஃபியூல் அண்ட் ஏர் வந்துட்டு இன்டேக் ஆகும். ஸோ அதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் ஸ்ட்ரோக். அதே மாதிரி செகண்ட், அந்த பிஸ்டன் மேலே வரும்போது உங்களுக்கு ஒரு கம்ப்ரெஷன் இருக்கும். அந்த கம்ப்ரெஷன் இஸ் த செகண்ட் ஸ்ட்ரோக். அது கம்ப்ரெஷன் ஆகும்போது உங்களுக்கு அப்படியே பார்த்தா உங்களுக்கு இங்கே தெரியும், இந்த ஸ்பார்க் மூலிமா உங்களுக்கு இங்கே இக்னைட் ஆகும். அது இக்னைட் ஆகும்போது அந்த மிக்சர் ஆஃப் ஏர் அண்ட் ஃபியூல் வந்துட்டு பஸ்ட் ஆகும். ஸோ அந்த பவர் ஸ்ட்ரோக், அதான் உங்களுக்கு தேர்ட் ஸ்ட்ரோக் பவர் ஸ்ட்ரோக். அது பஸ்ட் ஆகும்போது என்னன்னாக்கா இந்த பிஸ்டன் ரிட்டன் உள்ளே போகும். உள்ளே போயிட்டு ரிட்டன் மேலே வரும்போது அது உள்ளே இருக்கிற அந்த புகை, அந்த பர்ன் திங் வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் ஓப்பன் ஆகி அந்த எக்ஸாஸ்ட் வேல்வ் மூலிமா உங்களுக்கு வெளியே வரும். ஸோ அதான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ இதான் உங்களுக்கு 4 ஸ்ட்ரோக். ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்டேக், அதான் இன்டேக் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்ரெஷன் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் வந்துட்டு பவர் ஸ்ட்ரோக். நெக்ஸ்ட் வந்துட்டு எக்ஸாஸ்ட் ஸ்ட்ரோக். ஸோ எந்த ஒரு 4 ஸ்ட்ரோக் வண்டியுமே வந்துட்டு இந்த ப்ராசஸில் தான் ஒர்க் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே அந்த கேம்ப் ஷாஃப்ட் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இந்த கேம்ப் ஷாஃப்ட்டில் டியூரேஷன் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதுனால என்ன யூஸ்னாக்கா, இந்த டியூரேஷன் ஜாஸ்தி இருக்கிறதுனால இந்த இன்டேக் வேல்வ் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செகண்ட்ஸ் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஏர் அண்ட் இன்டேக் வந்துட்டு அதிகமாக இருக்கும். இது வந்துட்டு ஒரு 499cc உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும். ஸோ இப்போது இந்த பார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம இந்த இன்ஜினில் அசம்பிள் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த இன்ஜின் வந்துட்டு கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸை ஃபஸ்ட் எபிசோட்லேருந்து காமிச்சிருந்தோம், கேம்ப் ஷாஃப்டாக இருக்கட்டும், இல்லை பிக் போராக இருக்கட்டும், இல்லை டைமிங் செயினாக இருக்கட்டும், அந்த எல்லா பர்ஃபார்மன்ஸ் பார்ட்ஸும் இப்போ இந்த இன்ஜினில் அசம்பிள் பண்ணியிருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த இன்ஜினை வந்துட்டு இந்த வண்டியோட ஃப்ரேமில் வந்து நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸாக மேரேஜின்னு வாங்க, ப்ராக்டிக்கலாக பார்த்தா இந்த வண்டியோட கல்யாணம். ஸோ மறக்காமல் 4th எபிசோடில் ராயல் என்ஃபீல்டோடைய ஹிமாலயனோட கல்யாணத்தை மறக்காமல் வந்து பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் DriveSpark சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இட்ஸ் மீ கிரி, சைனிங் ஆஃப்.